ஆனால் அம்மா சமைக்கிறதுல இப்படி மாற்றி மாற்றி எடு சிங்கெல்லாம் காமிச்சிடாத ஓகேவா? கறியெல்லாம் காமிக்கூடாதா? கறியெல்லாம் காமிக்கலாம். அப்புறம் என்ன காமிக்க? பாத்திரங்களோட அப்படியா? ஆமாம்மா, அதெல்லாம் முக்கியம். அப்படியே போய் அம்பளு பப்ளுவ பேச சொல்லுப்பா. அம்பளு தான் இடையில பேச சொல்லு. இங்க வாங்க, இங்க பாரு. அம்மா ஏ திரும்ப போதும் போதும். அம்மா தண்ணி பப்ளே பப்ளே டான்ஸ் ஆடி காட்டி அப்படி டான்ஸ் ஆடி காட்டி அவன் காது கேட்கல. இவன் வந்து என்னன்னு வந்து கேட்கறான். பப்ளு என்னது? இங்க பாரு அப்பச்சி. டைப்பர் நடந்துச்சா? அது இல்லம்மா. இங்க பாருங்க. அப்படியே தம்பி அரவிந்த் குமார் இது எங்க அம்மா. எந்த இது என் மாமா. மாமா திரும்புங்க. சின்ன பேர்குட்டி. மேங்கோ சாப்பிடலாம் வாங்க. சின்ன பேர்குட்டி. ஸ்நாக்ஸ் சின்ன பேர்குட்டி. இது எங்க அப்பா. ஆமா திரும்புங்க. எங்க அப்பா. சரி. Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சண்டே. இது வந்து நெக்ஸ்ட் வீக். இன்னைக்கு என்ன டே வந்து 13 இல்லை இன்னைக்கு 13 ஓகேங்களா? 13ஆம் தேதி எடுத்த வீடியோ. காலையில் இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவங்க 12 மணிக்கு தாங்க வந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா சமையல் பண்ணிகிட்ருக்கோம். மட்டன் அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் நாங்கள் எடுத்தாச்சு. சிக்கனில் வந்து நாங்கள் 2 ரெசிபி பண்ணுறேன். நான் சில்லி சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து அம்மா மட்டன் செஞ்சுருவாங்க. அம்மாவும் அப்பாவும் பப்ளுவும் பின்னாடி விளாண்டுருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாவே ஹாப்பி தான். இங்கே பாருங்கள், இது என்னென்னா எங்கள் அப்பா வந்து ராமேஸ்வரம் போனாருங்க. போன இடத்துல எனக்கு வந்து எங்கள் அப்பா என்னை சின்ன பிள்ளைன்னு நினச்சி எனக்கு பாசி வாங்கிட்டு வந்திருக்காரு. கம்ப்ளீட்டா இங்கே பாருங்கள். இதில் நான் பாசி வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்கள் அப்பா வந்து நான் பெரிய பிள்ளை ஆனதே எங்கள் அப்பா மறந்துட்டார் போலிங்க. அதனால் எங்கள் அப்பா ஆசைக்காக அந்த பாசியை நான் போட்டாச்சு. 4 பாசி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓகே, எங்கள் அம்மா வந்து சொன்னாங்களாம், அவள் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க, அவள் பாசியெல்லாம் போட மாட்டாள்ல, அவள் கல்யாணம் ஆகி குழந்தைய வந்துடுச்சு அப்படின்றதுக்கு எங்கள் அப்பா வந்து இன்னும் எனக்கு சின்ன பிள்ளை தான், நான் இன்னும் அவள் பெரிய பிள்ளை ஆனதே என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறாராம். பாருங்களேன். ஆனால் எங்கள் அப்பாவோட ஆசைக்காக நான் இது போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? எனக்கு இது போடுறதெல்லாம் பிடிக்கும். நல்லா இருக்கா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி தான். ஓகேவா? அதனால் இப்போ மட்டன் வெந்துட்டுருக்கு. சில்லி சிக்கன் பண்ணுறதுக்காக ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம பார்க்கலாம். மட்டனுக்கு வந்து வறுத்து வச்சுருக்கோம். இனி அரைச்சி நம்ம குழம்பு வைக்கணும். இது வந்து இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இஞ்சி வச்சுருக்கேன். மகிழுக்கு வந்து இஞ்சி பூண்டு இது பண்ணணும். இது வந்து சிக்கன் பெப்பர் சிக்கன் ரைஸும் வச்சுட்டேன் நான். இது வந்து சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது சில்லி சிக்கனுக்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்றது நான் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் நான் வந்து மகிழுக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டேன். சரிங்களா? அப்போ நான் எந்த கிளிப்பும் எடுக்கலை. அம்மா அப்பாட்ட சொல்லியிருந்தேன், அவங்களாவது எடுத்து வச்சுருப்பாங்க. நான் மறந்துட்டு போயிட்டேங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பசியாயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி அம்மா அப்பா வந்ததுனால ரொம்ப லேசி ஆகிட்டேன். நான் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டேன். அதனால் மகிழை கண்டுக்கவே இல்லை.
அவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சீக்கிரம் அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சமைச்சதெல்லாம் தீர்ந்துருச்சு. எனக்கு அளவாக தான் இருந்துச்சு எல்லாமே, ஏன்னா அளவாக தான் நாங்கள் பண்ணணும். ஓகேங்களா. அப்புறம் சிக்கன் மட்டன் எனக்கு அளவாக இருந்துச்சு, சிக்கன் எனக்கு அளவாக இருந்துச்சு, மட்டன் இருக்குது அவருக்கு. ஓகேவா. சிக்கனில் நான் சில்லி சிக்கன் கிரேவியும் பெப்பர் சிக்கனும் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லோரும். நான் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணால் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப டேஸ்டி. என் மாமாவோட வாயிலேருந்து ஏதாவது ஒரு டிஷ் நல்லா இருக்குன்னு வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் நிறைய வெரைட்டியாக சாப்பிட்டு பழகினவரா. அதனால் அம்மு இது அந்த டேஸ்ட் இல்லை, மோனா நல்லா இருக்கானா, இது அந்த டேஸ்ட் இல்லாமோ நல்லா இருக்குது அப்படி சொல்வாரே தவிர இது ரொம்ப நல்லா இருக்குது அதை விட நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்ன கிடையாது. பட் இந்த டைம் அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார் என்கிட்ட. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது அதை விட ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நம்ம சமைச்சா நல்லாயிருக்கும் நல்லா இல்லையா, அவங்க ஒரு நல்லா இருக்குன்னு சொன்னாவே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா. அதனால் சீரியஸாக அது உண்மையாக நல்லா இருந்துச்சுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப வளவலன்னு பேச நான் விரும்பலை. ஏன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். என் மாமா தான் சொல்வார், அம்மு வாயை கொஞ்சம் தான் மூடே, பேசிகிட்டே தான் இருப்பேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்வார். பேசுகிறது நம்மளோட குணம் ஆயிடுச்சு அப்படி, அதனால் பேசிகிட்டே இருப்பேன். இப்போ தான் காஃபி போட்டிருக்கேன் பாருங்கள். காஃபி போட்டுட்டு ஜாலியாக சேரில் இருக்கேன். ஏன்னா மகிழ் தூங்கிட்டு இருக்கான். அப்போ மட்டும் தான் நம்ம ஜாலியாக சேரில் உட்காந்து ஃப்ரீயாக காஃபி குடிக்க முடியும். சரிங்களா. மகிழ் இருக்கும்போதெல்லாம் ஒரு ஃப்ரீயாகவே நான் காஃபியே குடிக்க முடியாது. ஏன்னா என் மேலே ஏறி எப்பவுமே உட்காந்துட்டே இருப்பான் என் மகிழ் குட்டி. அப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சி அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. எதுக்குன்னா எனக்கு யூடியூப்பில் வந்து 992 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்கீங்க. இனி ஒரு ஜஸ்ட் ஒரு 8 சப்ஸ்கிரைபர் தான். ப்ளீஸ் எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ, பாய் காய்ஸ். இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா சில்லி சிக்கன் மதியானம் நான் செஞ்ச சில்லி சிக்கன் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அதனால் அவர் வந்து நைட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பட் மதியானம் வந்து நான் கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணேன். இப்போ கேப்சிகம் இல்லை, அதனால் வித்தவுட் கேப்சிகமில் தான் பண்ண போகிறேன். பட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த ரெசிபி காமிக்கிறேன், அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன். வாங்க ரெசிபி பார்க்கலாம். இந்த இடம் கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது. நான் இப்போ தான் இங்கே சிங்க் ஏரியாவை க்ளீன் பண்ணேன். அம்மா மதியம் வந்து நிறைய பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு போனாங்க. இருந்தாலும் இப்போ டீக்ளர் பண்ணி திரும்பி நான் நிறைய பாத்திரம் எடுத்து கழுவிட்டு சரி இப்போ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் எடுத்தேன்னா சரி அப்புறம் இந்த ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். இருங்க இதை அப்படியே நான் திருப்பி போட்டுறேன். மைதா மாவு போட்டால் இந்த மாதிரி எண்ணெயில் ஒட்டுமான்னு சொல்லுங்கள். பாத்திரத்தில் அப்படியே ஒட்டுது. ஆனால் நான் இது வரைக்கும் மைதா மாவு போட்டு இந்த மாதிரி பண்ணது இல்லையா. ஆனால் மதியானம் ஒட்டலை, இப்போ மட்டும் ஏன் இப்படி ஒட்டுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை நல்லா ஃப்ரை ஆகாமல் எடுக்கிறேனோ என்னமோ. உங்கள் யாராவதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகே. மோஸ்ட்டாக என் வீடியோஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் பார்ப்பீங்க, அவங்களாம் சொல்லுங்கள். ஓகே. அம்மாடி கஷ்டப்பட்டு எடுக்கிறேங்க எல்லாத்தையும். பயமாக இருக்குது, எண்ணெய் எங்கேயாவது குண்டா மேலே விழுந்துச்சு நான் காலி. ஆமாம் எடுத்தாச்சு. ஓகே. ஃபஸ்ட் நான் ரெசிபி சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் சில்லி சிக்கன். என்ன போட்டிருக்கேன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு மைதா மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு 1/2 kg சிக்கனுக்கு ஒரு 1/2 லெமன் போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா சும்மா கலக்கி உடனே நான் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து இந்த கார்லிக்கும் அப்புறம் இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கேப்சிகம் போடலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இருந்தால் போட்டுக்கோங்க. இங்கே வந்து இதில் வந்து ரெட் சில்லி சாஸும் அண்ட் சோயா சாஸும் வச்சுருக்கேன். டார்க் சோயா சாஸ் வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஓகேவா. இது நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பின்னாடி போகலாம். துணி வேறு காய போடணுமா. மிஷின் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தேன், போய் பார்க்கலாம். ஓ இருட்டாக இருக்குங்க பாருங்கள். மிஷின் மேலே போடுற துணி இது வச்சுருக்கேன். துணி இதுக்குள்ளே தான் இருக்குது, இருட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக தான் எரியும் இங்கே. ஓகே. இது அப்புறமா நம்ம காய போட்டுக்கலாம். ஓப்பனில் இருக்கட்டும், அப்போ தான் மறக்க மாட்டேன். வாங்க சரி வீட்டுக்குள்ளே போகலாம். எங்கள் மணி பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக படர்ந்துருக்கு. இங்கே ஃபுல்லாக நான் மேட்டெல்லாம் காய போட்டிருக்கேன். பட் ஒரே ஒரு இது தான் ஓகேங்களா, அது மட்டும்தான். ஆனால் அவ்வளோ அழகாக படர்ந்துருக்கு. இங்கே ஃபுல்லாக துடைக்கிறது தாங்க வச்சுருக்கேன். இது வீடு துடைக்கிறது, அது வெளியே துடைக்கிறது, இதுக்கு பின்னாடி துடைக்கிறது. ஹலோ
என்ன பண்ணிட்டான்? கதக்கிட்டானா? தண்ணி கொடுத்துட்டு போயிட்டியா? வாயும் வந்தா என்கிட்ட தாவிடுவான். ஓகே, நம்ம போய் சமைக்கலாம் வாங்க. ஓகே, நான் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? நான் இது வந்து சில்லி சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே தான் இது பண்ணுறேன். ஓகே, பக்கத்தில் வந்து காமிக்கிறது. ஓகே, இது கொஞ்சம் வணங்கட்டும். ஓகே, இதில் வந்து சோயா சாஸ், இது வந்து சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ், இது வந்து சில்லி சாஸ். இந்த ரெண்டுலேயும் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக இந்த இது போட்டுக்கிறேன், டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் இல்லை, இது ரெட் சில்லி சாஸ் தான். டொமேட்டோ கெட்சப் இருந்தாலும் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம், இது அவ்வளோ காரம் இருக்காது. பட் சோயா சாஸ் அதிகமாக போட்டால் கசக்கும். ஓகே, இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அதை நான் இதில் கொஞ்சம் கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். மதியம் போட மறந்துட்டேன், இப்போ போட்டுக்கலாம். ஓகே, இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கலர்ஃபுல்லாக இருக்கா? நம்ம சொல்லு. கருப்பாக இருக்கு என்ன மாதிரி. ஆனால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே, நம்ம இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சிக்கன் போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் இது ஒரு ஸ்டெப் இருக்குது, அது போடணும். ஓகேவா? இதில் நீங்கள் கேப்சிகம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கேப்சிகம் எங்கிட்ட இல்லை, தீந்து போச்சு. மதியம் வந்துட்டு கேப்சிகம் ஆட் பண்ணி பண்ணேன், ஆனால் இப்போ பண்ணல. அது ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை போட்டு பண்ணுங்கள். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நான் மாவு வந்து தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கும். ஓ, அந்த கோட்டிங் இதுதானா? ஓகே, இனி இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? கரெக்டாக நம்ம கலக்கணும், இல்லைன்னா இதாகிடும். இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்பில். ஓகே, இதில் வந்து இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆஃப் பண்ணிக்கோங்க, போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா நான் தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணேன். கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டல, நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தண்ணியில் வந்து மைதா ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நாங்கள் இது டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, பாய்.
கொஞ்சம் பிளர்ராக இருக்கா. நான் பேக் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு நிமிஷம் க்ளீன் பண்ணியாக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. சில்லி சிக்கனும் ரைஸும் வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டாருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். குட் நைட்.